ஹாய், நான் உங்கள் டைரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இப்போ ஒரு டாபிக் என்னன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் வந்து ஒரு சில படங்கள் வச்சுருக்காங்க. யார் என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றின கருத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காவியா, உங்கள் கருத்து என்னங்க? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வரைக்கும் பட வாய்ப்பு எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு போகவும் இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ரிபியூஷனாக மாற்றினா மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்து நடிக்கிற படத்தில் நம்ம போய் கேட்போம். இப்போ அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம். இதுவரை எந்த படமும் இன்னும் அவங்களோடது ரிலீஸ் ஆகலை, ஆனால் அவங்கள பற்றி ஏன் பேச ஆரம்பிச்சிருக்கோம்? இந்த ஒரு டாபிக் இதை வந்து ஒரு விஷயமா ஆக்கி அது மூலமா அவங்க பிரபலமாகி அவங்க படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. போடக்கூடாதுங்கிறத வந்து படத்தில் பண்ணுற போதே அவங்ககிட்டே சொல்லலாம், இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் தானா, சும்மா நயன்தாரா நடிகை நயன்தாரானே போடுங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய இஷ்யூஸாக இந்த மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ ஒன்லி பட வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமே அவங்க எப்போ கல்யாணத்துக்கு ஒரு வீடியோக்கு அமௌண்ட்டுன்னு பேசினாங்களோ அப்போயே அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட விஷயம் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆச்சு. ஸோ அந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட விஷயத்தில் டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ தான் மூக்குத்தி அம்மன் 2ஓட பட பூஜை போட்டிருக்காங்க. அந்த படம் ஹிட் அடிக்கணும்ல, அதுக்கு ஏதாவது இப்போ இருந்தே ஆரம்பித்தா தானே ஃபைனலாக ஹிட்டு கொடுக்க முடியும். அதுக்காண்டி தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்கள் ஐடியா என்ன ப்ரோ? சேம் அதே தான், ஒன்றுமே இல்லை பிஸ்னஸில். கடைசியாக என்ன நடிச்சாங்கன்னே மறந்து போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க மேரேஜ் இது அதுதான் வந்துச்சு வழியே, வேறு எதுவுமே வரல. என்ன செய்யலாம், ஏதாவது பண்ணணும், நம்ம டாக் ஆஃப் த டவுன் ஆகணும்னு சொல்லிட்டு பட பூஜை அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசர் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு எல்லாமே வைர மூக்குத்தி கொடுத்துருக்காரு. அது ஒரு நல்ல மனசு தான். இப்படி கொடுத்துட்டு இந்த கையில் வாங்குறதுலாம் கிடையாது, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ப்ரொமோஷனையும் தாண்டி வந்து ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு. ஸோ அந்த டைமில் பார்த்தாங்க நயன்தாரா கொஞ்சம் இதாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அந்த அம்மனுக்கானே விரதம் இருந்து நான் அந்த படத்தை நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், அந்த லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடக்கூடாதுன்னா சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்களே பாம்பு வைப்பாங்களா, அவங்களே எடுத்துப்பாங்களா, அது மாதிரி இதுவரை வந்து 10-15 படத்துக்கு மேலே வந்து எல்லாரும் லேடிஸாக சொல்லிட்டோம், சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மட்டும் ஏன் பேச காரணம்? அவங்களுக்கே அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் இது அதான் ஒரு இது இருக்குதுல்ல, பைபிளில் ஒரு வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. அவங்க மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதன் வெளிப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். நயன்தாரா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா யார்? ஸோ ஒரு நடிகையாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐயா படம் பண்ணாங்க. ஸோ ஐயா படம் இங்கே மாதிரி ஒரு பேச்சு வரும்போது அவங்க வெளில ஆக்சுவலாக தெரியல. ஐயா படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திரமுகி படத்தில் வந்து கமிட் ஆனாங்க. ஸோ அந்த டைம் ஐயா படம் ரிலீஸ் ஆனோன்னா சந்திரமுகி சூப்பர் ஸ்டாரோட ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வமாக பேசும்போது, யாரா புது ஹீரோயின் எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, இந்த மாதிரி ஐயா படத்தில் ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க, அவங்க தான் அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோயின் சொல்லும்போது, சரி நயன்தாரா யாருன்னா சூப்பர் ஸ்டார் ஜோடி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நேம் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆச்சு. நயன்தாராங்கிற நேம் வந்து தனியாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஜோடிங்கிறது தான் அவங்களுக்கு மெயினாக ஒரு ப்ரொபகண்டாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ப்ரொபகண்டாக இருந்துச்சுன்னா, நம்ம விஜய் சார் கூட ஒரு பாட்டு வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதில் கோடம்பாக்கம் ஏரியா பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அந்த சாங் லிரிக்ஸில் வரும். அது இவங்களே வந்து லிப்பு கொடுத்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இவங்களோட ஐடென்டிட்டிங்கிறது ஒரு நயன்தாராங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ஜோடிங்கிறது வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோயின் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் நடிச்சிருந்தாங்க. கஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அசின் வந்து மெயின் ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் ஒரு சாங் கூட இருந்துச்சு, பட் ஸ்டில்ல வந்து ஒரு மெயின் கேரக்டர்லாம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்த காலம். அதுக்கப்புறம் அசின் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா விட்டு போனதுனால அந்த ஒரு வாய்டு வந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்துட்டாங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு சில படங்களில் டைட்டில் போட ஆரம்பித்தாங்க. அது யாருமே வந்து மறுப்புலாம் எதுவுமே வந்து தெரிவிக்கல. ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நயன்தாரா என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் யாருமே வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரான்னு யாருமே வந்து கூப்பிடுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு யாருமே கூப்பிடுறதில்ல. ஒரு அவங்க படமே ரிலீஸ் ஆனாலும் நயன்தாரா படம், ஏன்னா அவங்க நிறைய இந்த லேடி ஓரியன்ட் படம் வரும்போது நயன்தாரா படம்ங்கிற மாதிரி சொல்கிறோம். இதே இது நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரஜினி சார் படம் வரும்போது ஒருத்தன் வந்து ரஜினி படம்னு சொல்லுவான், இன்னொருத்தன் ரஜினிகாந்த் படம் சொல்லுவான். நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டார்னு படம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தலைவர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவர் ரஜினிக்கு அத்தனை பேர் சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து தளபதிங்கிறாங்க, முன்னாடி இளைய தளபதினு சொன்னாங்க.
அஜித்துக்கு தலாங்கிறாங்க, அந்த மாதிரி அல்டிமேட் ஸ்டாருங்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒரு சில நடிகர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேர் வச்சிருக்காங்க. வீர தளபதி, குட்டி தளபதி, இந்த சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வச்சாலும் அந்த பேர் ரெஃபர் பண்ணி நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து கூப்பிடுறது இல்லை. அவங்க டைட்டில் வருது, பட் கூப்பிடுறது இல்லை. ஸோ இவங்க எதுக்கு இந்த அறிக்கை விட்டாங்கிறது புரியல. ஏன்னா ஒரு ஜெயம் ரவி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாருமே ஜெயம் ரவின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, என்ன பேர் மாத்துறேன்னா ஓகே, இவங்களை வந்து நயன்தாரா கூப்பிட்டு இருந்தோம், ஏன் மாத்துறாங்க? ஆக்சுவலி என்னன்னா, அந்த லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிறது மேக்ஸிமம் வந்து அதோட கண்டினியூ ஆனாலுமே நிறையா அவங்க ஒரு, அதாவது மேரேஜுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், மேரேஜுக்கு அப்புறம் சொல்ல, மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய லேடி ஓரியன்ட் மெயின், அதாவது ஹீரோ இல்லாமல் ஹீரோனியே ஹீரோ அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து அப்போ இருந்த டைமில் வந்து அப்போ வந்து கேர்ள்ஸ் யாரும் அந்த அளவுக்கு அந்த மெயின் இதில் வந்து நடிக்கிறதுக்கு இல்லை. பட் இவங்க அது கரெக்டாக சூட் ஆகி நடித்ததுனால தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ளே நுழைஞ்சது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஸ்டார்ட் அப் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆக்டர் நடிக்க இருந்தால் கூட ஹீரோ இல்லாமல் ஹீரோனையே மெயினாக காமிச்சு கூட இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு வேளை அதனால தான் வேண்டாம், இப்போ வந்து நம்ம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள் வேறு கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் லேடி சூப்பர் ஸ்டார்லாம் போட்டு இது பண்ணாமல் விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை நினைக்கிறாங்களான்னு தெரியல. இல்லை இதை ஒரு வழக்கம் போல் எப்போவுமே அவங்களோட பிஸ்னஸ் மைண்ட்லேயே யோசித்து இதை ஒரு பிஸ்னஸாக எப்படி மாற்றலான்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்களான்னு எனக்கு சீரியஸாகவே புரியல சார். உங்களுக்கு கண்டிப்பாக அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து நடித்த படமே எதுன்னு தெரியல, அவங்க கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவங்க மூடு எல்லாமே மாறி போச்சு. சும்மா இது வந்து ஊருகா மாதிரி தொட்டுக்கிறது தான் அது பண்ணுறாங்க. நான் நடிகை மூக்குத்தி அம்மன் பீரியட்லாம் பெரிய அளவில் யாருமே கமிட்டாக நயன்தாரா நோக்கி ஓடுன காலம்லாம் போயிடுச்சு, யாருமே இப்போ போகிறதில்ல. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 1 சக்ஸஸ் ஆனதுனால மூக்குத்தி அம்மன் 2 எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் வந்து சரியான பிஸ்னஸ் மேன், அவங்க நல்லா யோசனை பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜியை விட நம்ம வந்து சுந்தர் சி சார் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கெத்து, அவர் கரெக்டாக கொண்டு போயிடுவார், நல்லா ப்ரோமோ பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு தனி டீம் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப கெட்டிக்காரு. ரெண்டாவது வந்து சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு கொடுக்குறது தமிழ் சினிமாவில் ஒரு டாப்பில் ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. அந்த 5 பேர் சுந்தர் சி ஒரு ஆள். ஸோ அதனால் அந்த டீம் வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல்லாம் முழுசாக நம்புகிறாங்க, அதை கொடுக்குறாங்க. ஸோ நயன்தாராவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தலை வந்து பார்த்தீங்கன்னா தலைன்னு சொல்லாதீங்க, என்ன ஏகேன்னு சொல்கிறாருன்னா அவர் என்ன காரணத்தில் சொல்கிறாருன்னு எல்லாருமே தெரியும். இவரை நம்ம இதை ஒரு மாதிரி விட்டு பார்ப்போமே சொல்லிட்டு விட்டு பார்த்த மாதிரி. நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே விளையினா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு தேவையில்லை, நான் நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லலை. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இப்போ வந்து சொல்கிறதுனா சும்மா கண் துடைப்பு தான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க நயன்தாரா வந்து அவங்களோட அந்த மேரேஜ் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி லெட்டரை விட்டு, அது தனுஷை வந்து அவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக அவங்க வந்து விமர்சனம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஓப்பனிங் எடுத்த உடனே தனுஷ் அவர்களே அப்படிங்கிறது கூட போடல, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, ஏன்னா அவங்க அப்பா இல்லைன்னா இவர் ஒன்றுமே இல்லை, பிரதர் ஆஃப் செல்வராகவன், இவங்க 2 பேரும் இல்லைன்னா தனுஷுங்கிற ஒரு ஆளே வந்து இன்னைக்கு சினிமாவில் ஆளா சுத்தமாக இல்லாத மாதிரி ஒரு அவர் வந்து கீழே தள்ளணுங்கிற மாதிரியே வந்து இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டு தானே, அவங்க பிரதர் தானே, அவங்க அப்பா தானே, பையன் தானேங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் இதோட மீனிங் என்னன்னா, நீ ஒன்றுமே இல்லாத ஆள், அவங்க 2 பேர்னால தான் இன்னைக்கு சினிமாவில் இருக்காங்கிற மாதிரி ஒரு அவர் கீழே தள்ளி பேசணுங்கிற மாதிரி தான் அந்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க. அந்த லெட்டர் 1.5 வருஷமா இவங்க வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, என்னைக்கு வேணாலும் சொல்லி விட்டுருக்கலாமே அந்த லெட்டரை, எதுக்கு ரிலீஸ் ஆகிற டைமில் விட்றாங்க? ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் விட்றாங்க. ஸோ அந்த இது ரொம்ப ஒரு பெரிய ரீச் ஆயிடுச்சு. இப்போ அதில் கூட ஒரு மீம்ல வந்து தனுஷ் வந்து ரிப்ளை எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுலாம் நயன்தாரா சைடில் வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு ஒரு இது சொன்னாங்க. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் இப்போ வந்து 2வது இதே ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவங்க ஒரு டாக்கிங் பாயிண்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக மாத்திரம் தான் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் பேசுகிறாங்க. இதே மாதிரி அவங்க திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சீப்பான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ண வேணாங்கிறது தான் எங்களோட ஒரு வேண்டுகோள். உண்மை அதுதான். அதே மாதிரியே அவங்க சொன்னாங்க இல்லையா, அது பேர் என்ன சொல்கிறது, தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா செல்வரான்னு சொல்லிட்டு, அப்படி எல்லாருமே சினிமாவில் பேக்ரவுண்டில் உள்ளவங்களாம் ஜெயிச்சாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இயக்குனர் இமயம் பாரதிராஜ் சாருடைய பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சான்ஸ் முன்னேறி பெரிய இடத்துல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா நடிகர் சத்யராஜ் சார், அவரோட பையன் பார்த்தா சிவராஜ் போராடிட்டு இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் இன்னும் சக்ஸஸ் கொடுக்க முடியல அந்தளவுக்கு. ஏன்னா டேலண்டஸ் சேர்ந்தால் மட்டும் பத்தாது, கதைகள் சரியாக அமையணும், எல்லாமே அந்த இடத்துல சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்கிறது தான் நம்ம நிறைய அவரே வந்து சொல்லியிருக்காரு.
பிஓஎஸ் சார் பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரெல்லாம் கொடுமை. அவருடைய பேக் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோன்னா அவர் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நெஞ்சு உடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. யாருமே சரி திறமை இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா அங்கீகாரம் கிடைக்குமே ஒழிய அவரோட அண்ணன் பையன், இவருடைய மச்சான், இவருடைய மாமன் பையன், இவருடைய பையன், இவருடைய பொண்ணுங்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவில் கிடையாது. வேணால் ஹிந்தி சினிமாவுக்கு நீங்கள் போய்க்கிங்க, அதில் வேணால் நீங்கள் சொல்லிக்கிங்க, நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா நிறைய காசு வச்சுருக்கீங்க, நிறைய படம் எடுப்பீங்க, அதனால் உங்களுக்கு அங்கே வேணால் சரியாகும். தமிழ் சினிமா வந்து மக்கள் வந்து தூக்கி வீசிடுவாங்க. திறமை இருக்கணும், எல்லாமே இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியுங்கிறத நயன்தாராவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் சீண்டி பார்க்குறது தான் பிஸ்னஸ். அதாவது என்ன சொல்கிறது, பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னை வந்து சூப்பர் ஸ்டார் கூப்பிடக்கூடாது, லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடக்கூடாதுங்கிறதுமே பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம புதுப்பேட்டை அதில் இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கும் இப்போ லாஸ்ட்டாக அவர் டைரக்ஷன் பண்ண படத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சேஷன். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணால் அப்பா பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இது பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி இவ்வளோ வருஷம் வெறும் அப்பாவால் அண்ணனால் மட்டுமே சினிமாவில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னாலுமே முடியாது. இப்போ நயன்தாரா அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரோடக்ஷன் யார் மூலியமாவது ரெஃபர் ஆகி தான் போயிருப்பாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் மூலமாக தான் கொஞ்சமாக தான் அவங்க டெவலப் ஆகிருக்காங்க. அதுக்காண்டி இன்ட்ரோடக்ஷன் பண்ணவங்க தான் அவங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றினாங்க, அவங்க தான் இது பண்ணாங்கங்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது எப்படின்னா இப்போ எவ்வளோதான் வந்து நம்ம அடுப்பே பற்ற வைக்காம அது சோறு பொங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறது எல்லாமே இருக்குது. நான் பொங்கிட்டு இருக்கேன் பொங்குறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு லெட்டர் பேட்லேயே ஒரு கான்ட்ரிபியூஷன்லேயே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்களோன்னு தோணும். இல்லை கண்டிப்பாக எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பீக் போகும், ஒரு டவுன் வரும், அது வந்து காமனான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சீப்பான பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு வர நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் கதைகள் செலக்ட் பண்ணி, ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட இல்லாத காசை நீங்கள் ப்ராப்பர் டேரக்டரை நீங்கள் கதை செலக்ட் பண்ணிட்டு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக படம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பராக ஒரு சேனல்ஸில் நீங்கள் படம் பண்ணி திரும்ப பழைய ஒரு பீக்கு போகிறது எங்களோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு ஃபர்தரான சினிமா ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறையா தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.